தென்காசி ஆலங்குளம் பேரூராட்சி சேர்மன் சுதா 7வது வார்டு கவுன்சிலர் திமுகவை சேர்ந்தவர். ஆரம்பத்தில் இருந்தே இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. சுதாவுக்கு சொந்தமாக 8 சொத்துக்கள் ஆலங்குளத்தில் உள்ளது. 2022-23 நிதியாண்டில் ஒன்றுக்கு கூட சொத்து வரி செலுத்தவில்லையாம். பேரூராட்சி சேர்மனே வரி கட்டாமல் இருந்தது சர்ச்சையானது. முறையாக வரி கட்ட சொல்லி பேரூராட்சி செயல் அலுவலர் நோட்டீஸ் அனுப்பினார். அதன் பிறகும் வரி கட்டாமல் அலட்சியமாக இருந்துள்ளார் சுதா. இதுகுறித்து 9வது வார்டு கவுன்சிலர் சுபாஷ் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் ஆதாரங்களை திரட்டினார். சுதா வரி கட்டவில்லை என்பது அம்பலமானது. அவரை சேர்மன் மற்றும் கவுன்சிலர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவத்தில் புகார் அளித்தன. இதுகுறித்து மேல் நடவடிக்கை எடுக்க பேரூராட்சிகள் இயக்குநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. தொடர்ந்து ஹைகோர்ட் மதுரை கிளையிலும் சுபாஷ் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் சேர்மன் சுதாவை 3 மாதத்திற்குள் தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிட்டது. இதையடுத்து ஆலங்குளம் செயல் அலுவலர் விளக்கம் கேட்டு சுதாவுக்கு நோட்டீஸ் அனுப்பினார். அதற்கு அவர் அளித்த விளக்கம் ஏற்கும்படியாக இல்லை என தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் ஹைகோர்ட் விதித்த காலக்கெடுவுக்குள் சேர்மன் பதவியிலிருந்து சுதா தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை. இதனால் கவுன்சிலர் சுபாஷ் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இப்போது சுதா 7வது வார்டு கவுன்சிலர் ஆலங்குளம் பேரூராட்சி சேர்மன் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பேரூராட்சி செயல் அலுவலர் வெங்கடகோபு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். சொத்து வரியை உரிய காலத்திற்குள் செலுத்த தவறியதால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த மாதம் 10ஆம் தேதி சுதா மீது பேரூராட்சி கவுன்சிலர்கள் 10க்கும் மேற்பட்டோர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்போவதாக அறிவித்தனர். அந்த நேரத்தில் பேரூராட்சி செயல் அலுவலர் பதவி காலியாக இருந்ததால் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கவில்லை. அன்றைய தினம் அவரது பதவி தப்பியது. தற்போது ஹைகோர்ட் உத்தரவின் கீழ் ஆலங்குளம் திமுக சேர்மன் சுதாவின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது.